ராஜராஜ சோழன் அந்த சாவா மூவா பேராடு. ஆ, ஆமாப்பா ஆமாப்பா. கிட்டத்தட்ட ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சாவா மூவா பேராடு அப்படின்ற ஒன்று ராஜராஜ சோழன் தான் முத இந்த திட்டத்தை கொண்டு வந்தாருப்பா. எங்கள் பாட்டன் போட்டெல்லாம் ராஜராஜ சோழனுக்கு கீழே நின்று போர்லாம் நடத்தியிருக்காங்கப்பா. என்னங்க ஐயா சொல்கிறீங்க? ஆமாப்பா. எங்கள் வழி வந்தவங்க எல்லாருமே ராஜராஜ சோழனுக்கு அப்புறம் அவங்க மகன் ராஜேந்திர சோழன், அப்படியே அதிலிருந்து குலோத்துங்க சோழன் வரைக்கும் எல்லாம் போர் படையில் எல்லாருமே நல்லா சண்டை செஞ்சவங்க தான். அப்படியே பாருப்பா, வீரமாக சண்டை தான் போட்டிருக்கோம். அப்படியே 1000 வருஷம் கழித்து பார்த்தா ஒரு குழந்தைய பெற்றுக்கிற அளவுக்கு எங்களுக்கு வீரம் இல்லாமல் போயிடுச்சுப்பா. அதுதான் ஒரே கவலை. மற்றபடி எங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லைப்பா. அந்த ஆண்டவன் எல்லாத்தையும் கொடுத்துருக்கான். என்ன, ஒரு பேர பிள்ளைங்கள பார்க்க வேண்டிய வயசில் தன் மகனை கூட பார்க்க முடியலன்றது தான் ஒரு கஷ்டம். இருந்தாலும் பரவாயில்ல, ஏதோ அந்த ஆண்டவன் அந்த அந்த காலத்தில் என் மூத்தவங்கள்லாம் மேய்ச்ச ஆட்டை எனக்கு வழியே கொண்டு வந்து கொடுத்துருக்கான் பார்த்தியா, அதுவே போதும்பா. அதுவே ஒரு காலத்துக்கு எங்கேயாவது போய் பொழைச்சிச்சின்னா அங்கே அவங்களுக்கும் தெரியும்ல, இவங்க கிட்ட இருந்தால் வாங்கணும், ராஜராஜ சோழன் கொடுத்த ஆடுப்பா இது, இந்த பெரியவங்க கிட்ட இருந்தால் வாங்கினேன், பாவம் செத்துட்டான்னு 4 பேர் சொல்லுவான்ல, அது போதையா எனக்கு, அது போதும். பெரியவரே, ஏன் இப்போ அழுறீங்க? இல்லை இல்லைப்பா, அழுகலாம் இல்லை, ஏதோ கஷ்டம் சொல்லணும்னு தோணுச்சு.